நூத்தி 5 106 107. ஏண்டாடே இந்த வயசுல உன்னை துரத்து பிடிக்கிற வேலை எனக்கு வச்சுட்டியே, இது நியாயமாடா? ஏண்டா இந்த தீவிரத்தை செலக்ஷன்ல காமின்னு தானே நான் சொல்றேன், ஏண்டா கேட்க மாட்டேன்? அவன் தான் போலீஸாக இஷ்டம் இல்லைன்னு சொல்றான்ல, அவனை போய் இம்சப்படுத்தி இருக்கீங்க, அவனை விட்டுடுங்களேன். ஏய், எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்து 2ஆம் உலக போருக்கு போனவர். எங்க அப்பா போலீஸ்காரனா இருந்து வெள்ளைக்காரன் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர். கடமை கண்ணியொன்று போலீஸ் உத்தியோகம் பார்த்த எனக்கு என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஏப்பா எப்ப பார்த்தாலும் போலீஸ் வேலைன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் லா படிக்க வச்சுங்க? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அவனை தட்டி கேட்கிற உரிமை போலீஸ்காரனுக்கு மட்டும்தான்டா உண்டு. மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்லாம சட்டம் தெரிஞ்ச போலீஸ்காரனா நீ இருக்கணும். அதுக்கு தான் உன்னை லா படிக்க வச்சேன். டே மருதமலை, உன்னை என்னைக்கு காக்கி சட்டை போட வைக்கிறனும் அன்னைக்கு தாண்டா என் லட்சியம் நிறைவேறும். எங்க இந்த ராஸ்கல்? என்னங்க என்னாச்சு? என்னாச்சு? எங்க அவன்? இதோ உள்ள எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன எக்சர்சைஸ்? என்ன முடிஞ்சு போச்சு? டேய் மருதமலை, என்னங்க ராஸ்கல்? ஏன்பா ராஸ்கல்? ஒண்ணும் பேசக்கூடாது. வெடுக்கு போ. காலையில போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிருந்தேன். உன் செலக்ஷன் ஆர்டர் வந்ததா போஸ்ட்மேன் சொன்னாரு. அங்கேயே வெயிட் பண்ணி டெலிவரிக்கு முன்னால கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா பாருங்கப்பா, அட்ரஸ் கிட்டஸ் மாறி வந்திருக்க போகுது. சும்மா இருடி மருதமலை, என்னப்பா நின்னுட்டு இருக்க? அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என் செல்லடா நீ. உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகலடா. நீங்க நினைச்சபடி அவன் போலீஸ் ஆயிட்டான். இனிமேலாவது உங்க ஏட்டு ட்ரெஸ் போடாம என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் துவச்சி பத்திரமா அப்படியே வீடுல வச்சிடுறேன். நாச்சியார்புரத்துக்கு போஸ்டிங் வந்திருக்கு. வர்ற 27ஆம் தேதி தம்பி ஜாயின் பண்ணும். எங்கயா செக்ஷன் ஆஃபீஸர்? சார் சாரி சார், காஃபி சாப்பிட போய் லேட் ஆயிடுச்சு. நாமினேஷன் ஃபைல் பண்ற முதல் நாளே சீட்ல ஆபீசர் இல்லனா மனு தாக்கல் பண்ண வரவங்க என்ன நினைப்பாங்க? சார், நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க சார். ஒவ்வொரு முறையும் கவர்மெண்ட் எலெக்ஷன் தேதி அறிவிக்கும். அந்த விவரத்தை நாமளும் நோட்டீஸ் போல ஒட்டுவான். அதை பார்த்துட்டு மனு தாக்கல் பண்ண வந்தா வெட்டுவானுங்க சார். அதனாலே எவனும் வரமாட்டானுங்க. இப்படிதான் போன தடவை மனு தாக்கல் பண்ண ஒருத்த வந்தான். நீங்க நிக்கிறீங்களே இதே இடத்துல தான் சார் 20 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டானுங்க சார். யாரையா வெட்டினது? மாசி. அப்போ போலீஸ் கோர்ட் இதெல்லாம் எதுக்கே இருக்கு? இங்க போலீஸ் கோர்ட் எல்லாமே மாசி தான் சார். மாசியை மீறி இங்க எதுவும் நடக்காது. நடந்தா சார், நாங்க சூமு சூக்கா கட்சியில இருந்து வரங்க, மனு தாக்கல் பண்ணணும் சார். இப்ப என்னையா சொல்ற? உள்ள வாங்க சார். என்ன வெட்ட வராங்கடே, என்ன காப்பாத்துக்கடே. அண்ணே எல்லாரும் சேர்ந்து என்ன வெட்ட வராங்கடே, என்ன காப்பாத்துக்கடே. அண்ணே ஆட்டோ ஓடுங்க, ஹாஸ்பிட்டல் போடுங்க. அண்ணே ஆட்டோ ஓடுங்க. நான் தைரியம் தான் எங்க மாசி என்ன மீறி மணி தாக்கல் பண்ணிருக்கேன். இதே இடத்துல உன்னை வெட்டி கொல்றேன்னா உன்னை எவன் வந்து காப்பாத்துறான் பாக்கலாம்.
தண்ணி கூட ஆத்தா தொட்ட வரண்டு தாத்தா என் தம்பியை எதிர்த்தா தேர்தல் நடிக்க மனு தாக்கல் பண்றாங்க தைரியம் வந்துருச்சா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களை எதிர்த்து மனு தாக்கல் பண்ண மாட்டேன். என்ன காப்பாத்துக்கிறேன். நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? உன்னை கொல்ல போறதே நான் தான்டா. அண்ணே என்ன மன்னிச்சிருக்கிறேன். அண்ணே தெரியாம பண்ணிட்டேன். அண்ணே மன்னிச்சிருக்கிறேன். வேண்டாண்ணே வேண்டாண்ணே. இனிமே மனு தாக்கல் பண்ண மாட்டேன். இனிமே மனு தாக்கல் பண்ண மாட்டேன். இவனை என்ன பண்றது? இவனுக்கு வந்த இந்த தைரியம் இனி யாருக்கும் வரக்கூடாது. இவன் சாவு எப்படி இருக்கணும்னா ஊர்ல இனிமே மனு தாக்கல் பண்றதுக்கு மட்டும் இல்ல, பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு கூட ஒவ்வொருத்தனும் பயப்படணும். சிலையாக்கிடு. Attraction, intention, don't you see them? I can see your body moving, and you started. Super. Yes. Nalla. Akka. Next, catwalk start. I'm a Barbie girl in the Barbie world. Having plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Catwalkல பூனை மாதிரி நடக்கணும், யானை மாதிரி நடக்க கூடாது. இந்த நடையில விழுந்தவர் தாண்டி ஒரு தாத்தா. ஏய் கலக்கிட்டடா. நெக்ஸ்ட் மாமி. பொண்ணு பார்க்க போனமே அப்பவும் இதே நடந்தா போங்கத்த. நெக்ஸ்ட் மேலக்காரி வெள்ளையம்மா. பியூட்டி. சரவணா உன் கணக்கு என்ன சொல்லுது? கூட்டி கழிச்சு பார்த்தா கூட்டுறவ தான் இந்த வார கேட்வாக் குயின். என்னோட ஃபேவரட் வேலைக்காரி வெள்ளையம்மா. சரியான தீர்ப்பு. ஹலோ அம்மா ஐயா வந்துட்டு இருக்காரு. ஓகே அம்மா ஸ்பை போலீஸ் ஃபோன் பண்றோம். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரா? வீடு எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா? யானை மண்ணா கூட இந்த அமைதி கிடைக்காது. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா ஆன்மீகத்துல ஊறிட்டாங்க. இவங்களுக்கு மகாபாரதம் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், உலகத்துல வேற எதுவும் தேவையே இல்லை. அம்மா சுந்தரகாண்டம் கேட்டீங்களே, இந்தாங்க. முருகா இவன் என் சின்ன பையன், விளையாட்டுல சுட்டி, படிப்புல கெட்டி. ஓ பரவாயில்லையே. இவன் என் பெரிய பொண்ணு திவ்யா, காலேஜில் படிக்கிறா. புத்தக புழு, நிறைய படிப்பா, கொஞ்சம் தீனி, அவ்வளவுதான். எங்கம்மா போற? செடிக்கு தண்ணி ஊத்த போறேன். சரிம்மா. வரேன் அங்கிள். எங்க வீட்டுல இருக்க தாவரங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறது இவதான். ஆண்டவன் சொத்து சுகத்தை கொடுக்கலைனாலும் அமைதியான குடும்பத்தை கொடுத்திருக்கான். சி பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அலர்ட் ஆயிருக்கு சார். இங்க தானே? ஆமா சார். தேங்க்யூ. பார்த்து இருக்குங்க. அதை இங்க வச்சிருங்க. டிவி வெயிட் வந்துருங்க. கிச்சனில் போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. தம்பி சாமான்லாம் லாஃப்ட்ல ஏற்றணும். அகமகத்தில் என்ன ஏணி இருந்தால் பார்த்து வா. சரிப்பா. ஓ அதே அதை அங்கே வச்சிரு, அந்த மூலையில் வச்சிரு. கத்திக்கிட்டே வரல, விலகி நிக்கலாமே. நீங்க என்ன ஆரன் அடிச்சுட்டா வந்தீங்க? திடீர்னு வந்து நச்சன் கொடுத்த இந்த பச்சை குழந்தை என்ன பண்ணும்? எவ்வளவு திமிரம் தான் என் மேல படுத்திருப்ப. நீங்க தாங்க எம்எல் படுத்திருக்கீங்க. எந்திரியா. அதுவும் நீங்க தாங்க செய்யணும். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல, எல்லாம் நல்லதாவே நடக்குது. யார் மேன் நீ?
என் பேர் மருதமலை. பக்கத்து ஃபிளாட் குடி வந்து இருக்கிற புது அதிகாரி. அதிகாரியா? யா வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஏடி தேவைப்படுச்சு, கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். போங்க, போய் எடுத்துக்கங்க. ஓகே. ஷிட். இனிமே எவன் கண்ணும் மேல படாதடா ஆண்டவா. என்ன பாட்டி பாக்குறீங்க? யார் பேபி அது? ஓவர் பில்டப்பா இருக்கு. குவார்ட்டர்ஸ்க்கு புதுசா வந்திருக்க ஆபீசர் பாட்டி. ஆபீசரா? உடம்ப எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்கான் பாரு. உங்க தாத்தா கடைசி வரைக்கும் தொப்பைய குறைக்காம என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. பாத்து போப்பா. மருதமலை, டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்து கூடாது. பொறுப்பை நீயா கேட்டு வாங்கிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே பெரிய பெரிய ரவுடிகளை பிடிக்கணுமா, தாதாவை பிடிக்கணுமான்னு கேளு. அப்படி கேட்டாதான் பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு பெரிய பொறுப்பா கொடுப்பாங்க. சரிப்பா? ஓகே ஓகே கிளம்பு. போயிட்டு வாப்பா. பாத்து பாத்து. தம்பி இங்க வைங்க. சும்மாரியா வைப்பா. டேய் ஏடையா போறா இருந்திலான் இருக்கோம். முதல்ல வாயை கழுவுடா. இருக்கிற நீங்க 4 பேர் திருந்திட்டா அப்ப நாங்க எங்க போறோம்? உங்க கூட ஈக்குவலா சார் சார் சார். எஸ் சார். நைட்டு போல ரோந்து போனதால அசந்து தூங்கிட்டேன் சார். சொல்லுங்க சார். சார் என் பேர் வி மருதமலை. இந்த ஸ்டேஷன் புதுசா வந்திருக்கிற கான்ஸ்டபிள். திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் சார். புது போலீஸா? எஸ் சார். என்ன எஸ்பி ரேஞ்சில சவுண்ட் விடுற? பொறுப்பா இருப்பியா? சொல்லுங்க சார். ரவுடிங்களை பிடிக்கணுமா, தாதாக்களை பிடிக்கணுமா? அவங்களெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம். முதல்ல இத புடி. பெரிய பொறுப்பா கொடுப்பாங்கன்னு நினைச்சா இப்படி சிலையா நிப்பாட்டிட்டாங்களே. திவ்யா திவ்யா அங்க பாரு. இவனும் உங்க அப்பனும் வீட்டுல என்ன அட்டகாசம் பண்ணானுங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறான். கிளவி கேவலப்படுத்துறாளே. இங்க வந்து இப்படி தூண் மாதிரி நிக்கிறதுக்கு தான் அங்க அவ்வளவு பில்டப்பா. புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். நான் ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். ட்ரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? ஏய் மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சார். லெஃப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான்சென்ஸ். சலிட் அண்ட் ரைட் ஹேண்ட். ஓ சாரி சார். என்ன கத்தில விளையாட்டு? ஐயோ ரத்தம். என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எறும்புக்கு வா. ஒரு டவுட். என்ன? உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க? பாலோமி ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு உன்னைய வச்சுக்கிறேன். ஏண்டா சும்மா இப்ப போலாம். மடக்கி வை உள்ள. சேட்டை. ஒரு அதிகாரி ஆச்சே பாவம், ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவம்னு இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? வா இங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? என்னமோ கே கூன்றான். என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. அட்டென்ஷன். சரி. என்ன பத்தி நானே சொல்றேன், கேட்டுக்க. என் பேரு ஏட்டு ஏகாம்பரம். தெரியும். எனக்கு இன்னொரு பேரு இருக்கு.
என்கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கிற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் இந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா. புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார்? இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்கம் வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. சார் அது வந்து நான் சங்கோன் டேக்க பாப்தி. எஸ் சார். ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. என்ன அடாத்து இது? என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? வந்த அன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண.